துணி கடையில் லேடிஸ் ட்ரையல் ரூமில் மிரர் பின்னாடி இருந்து பொண்ணுங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறத பார்த்தாங்க. ஸ்டே பண்ணுற ஹோட்டல் ரூமில் ஹிடன் கேமரா வச்சுருந்தாங்க. பப்ளிக் டாய்லெட்டில் ஃபோனை ஒளிச்சு வச்சு லேடிஸ்லாம் பாத்ரூம் யூஸ் பண்ணுறத ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் கண்டிப்பாக அஃபென்ஸ்ன்னு தெரியும். ஆனால் இதுக்கு என்ன பேர், என்னென்னலாம் பண்ணால் பனிஷபிள்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி திருட்டுத்தனமாக ஒரு பொண்ணு ப்ரைவேட்டாக இருக்கிறத பார்க்குறத வாய்ரிசம்னு சொல்லுவாங்க. இதை ஐபிசிக்கு கீழே செக்ஷன் 354C கீழே டீல் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன ஆக்ட்லாம் வாய்ரிசம்னு பார்ப்போம். ஒரு பொண்ணு அவள் ப்ரைவேட்டாக தான் இருக்கா, யாருமே நம்மளை பார்க்க வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது அந்த பொண்ணோட ப்ரைவேட் பார்ட்ஸை அவளுக்கு தெரியாமல் ஒளிஞ்சு நின்று பார்த்தாலோ இல்லை ரெக்கார்ட் பண்ணாலோ, அவங்க பாத்ரூம் யூஸ் பண்ணுறத பார்த்தாலோ இல்லை ரெக்கார்ட் பண்ணாலோ, இல்லைனா அந்த பொண்ணு அவளோட பார்ட்னர் கூட தனியாகவோ ஒரு ரூமில் ப்ரைவசியாக இருக்கும்போது செக்ஷுவல் ஆக்டில் இன்வால்வ் ஆகும்போது அதை சீக்ரெட்டாக பார்த்தாலோ இல்லை ரெக்கார்ட் பண்ணாலோ, ஒரு பையன் மேலே சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு தனியாக இருக்கிறத பார்த்தாலோ, ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் எடுத்தாலோ, இல்லை எடுத்த பிக்ஸ் அண்ட் வீடியோஸை யாருக்காச்சும் ஷேர் பண்ணாலோ இந்த செக்ஷனுக்கு கீழே பனிஷபிள் தான். அந்த பொண்ணு ஒரு பையன் கூட ஒரு ட்ரஸ்ட்டில் க்ளோஸாக பழகி அந்த டைமில் ஏதாச்சும் ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் அவளோட கன்சென்ட்டோடு எடுத்திருந்தா, அந்த பொண்ணோட பெர்மிஷன் இல்லாமல் வேறு யாருக்காச்சும் இதை ஷேர் பண்ணாலும் இந்த செக்ஷனுக்கு கீழே பனிஷபிள் தான். இந்த செக்ஷன் ஃபர்ஸ்ட் ஐபிசியில் கிடையாது. ஆனால் 2012 நடந்த நிர்பயா கேஸ்க்கு அப்புறமா ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி மூலியமாக தான் இந்த செக்ஷன் கூட சேர்ந்து ஸ்டாக்கிங், செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்ன்ற அஃபென்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த அஃபென்ஸை கமிட் பண்ணால் 3 years வரைக்கும் பனிஷபிள். ஆனால் மேற்கொண்டு ரிப்பீட்டடாக பண்ணால் 7 years வரைக்கும் பனிஷபிள். ஐபிசியில் இந்த செக்ஷன் எனி மேன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஒரு பையன் இதெல்லாம் பண்ணாதான் அஃபென்ஸ். ஆனால் ஒரு பொண்ணு இதை ஒரு பொண்ணுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணால் அப்போ என்ன ஆகும்? அதுக்கு தான் பிஎன்எஸ்ஸில் ஹூவர்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க செக்ஷன் 77க்கு கீழே. அதாவது ஒரு பையன் இதை பண்ணால் மட்டும் கிடையாது, ஒரு பொண்ணு இதை ஒரு பொண்ணுக்கு அகேன்ஸ்டாக பண்ணாலும் இது பனிஷபிள் தான். அதனால் 77 கீழே இது ஜென்ரல் நியூட்ரல் செக்ஷனாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை க்ராஸ் பண்ண வேண்டியதாக இருந்தால் தயங்காமல் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இந்த செக்ஷனை மனசில் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் மேலே ஆக்ஷன் எடுங்க. ஏன்னா இது எதுவுமே நம்மளோட தப்பு கிடையாது.